श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथன் அனுகிரகம் ஆச்சாரிய யசுராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் இன்று சத்சங்க மகாயஜ்ஞத்தில் நாம் அனைவரும் மகாராஜ் சுவாமி சமர்த்த அவர்களின் சரித்திரத்தை வாசித்துக் கொண்டே வருகின்றோம். இந்த சரித்திரத்தின் மூலமாக மாஸ்டர் நமக்கு மிக நுட்பமான விஷயங்களை அழகாக சொல்லிக் கொடுத்துட்டே வருகிறார். மகான்களின் தரிசனம், மகான்களின் மகிமை, மகான்களின் சந்நிதியால் மனிதர்கள் என்னென்ன பெறுவார்கள் அப்படி என்பது மிக நுட்பமாக இருக்கு. சரி, ஏன் மாஸ்டர் அத்தனை மகான்களின் சரித்திரத்தை கொடுத்து நம்மை பாராயணம் செய்ய சொன்னார் அப்படின்னா, நாம் நிறைய விஷயங்கள் கேள்விதான் படுவோம். இப்படி நடந்ததாம், அப்படி நடந்ததாம் அப்படின்னுட்டு. ஒரு விஷயத்தை நாமளா வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அப்படியே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படியே நிக்கும். அந்த மாதிரி நிக்கிறதுனால ஒரு கஷ்டத்துல ஒரு பக்தன் தன்னை தான் எப்படி வடிவமைத்து கொண்டான், அந்த சரணாகதி எப்படி பெற்றான் என்ற விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் ஆழ்வார்கள் சரித்திரம், நாயன்மார்களின் சரித்திரம் வாசிக்க சொல்வது. இது எல்லாமே நம்ம லைஃப் மேனுவல்னுட்டு நிறைய வாட்டி சசங்கத்துல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எதுக்காக லைஃப் மேனுவல்? சம்சாரம் எல்லாருக்குமே ஒரே விதமான இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது. அது முன்ன பின்னையாக இருக்கலாம். அதாவது ஒரே விதமான, ஒருத்தருக்கு கூட பிறந்த சகோதரரால வரலாம், ஒருத்தருக்கு சகோதரியால வரலாம். இந்த சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன் தான். ஆனா அனைவருக்கும் டே அண்ட் நைட் எப்படி சகஜமாக இருக்குமோ இதுவும் அந்த அளவுக்கு சகஜமாக தான் இருக்கும், இன்பமும் துன்பமும் கூட. அந்த துன்பத்தை ஒரு மனிதன் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு தான் அடியார்களின் சரித்திரத்தை வாசிக்க சொல்வாங்க. அந்த துன்பத்தையும் மிக அழகாக கையாண்ட ஒரு பக்தன் தன்னை தான் பகவானுக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும், எந்த உயர்வான உன்னதமான நிலைக்கு அவர் சேருவார் என்பது நமக்கு தெரிய வைக்கும். இன்னைக்கு நாம் வாசிக்க போகின்ற ஒருத்தரின் சரித்திரம். அவர் பேர் எல்லாரும் அவரு மகானானதுக்கு பிறகு கூப்பிட்டது யவன் ஔலியா. ஔலியா அப்படின்னா அது அரபி மொழியில் யோகி இல்ல சித்தர் அப்படின்ற பொருள் கொடுக்கும். ஔலியா என்பது யோகி அல்லது சித்த புருஷன். இவரு யவன் ஔலியா என்ற பெயர்ல புகழ் பெற்ற ஒரு மகான். மைந்தர்கி என்ற ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஔலியாக இவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய உண்மையான பெயர், அதாவது தாய் தந்தை வைத்த பெயர் ஜமாதர். அவரு மைந்தர்கில், அது அங்க இருக்கிற ஒரு ஜெயில வார்டன் மாதிரி இருந்தார். அந்த வார்டன் வேலை அவர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதுல என்னதான் இவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, கைதிகள் எல்லாரையுமே வெளியே கூட்டிட்டு போய் வேலை செய்ய வச்சு சாயங்காலத்துக்கு திருப்பி எல்லாரையும் கொண்டு செல்லுல அடைக்கணும்.
ஆனா ஒரு கைதி கூட மிஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. இந்த கல் வெட்டுறது இந்த மாதிரி நிறைய அரசாங்க வேலைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் இவங்கள வேலை செய்ய வைப்பாங்க. அந்த வேலை கிட்டத்தட்ட இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள், அதாவது பாருங்க 58 years அப்ப வச்சுக்கலாம். அத்தனை வருஷத்துல 30 வருஷமோ 25 வருஷமோ அவருக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டே வந்தார் சிறப்பாக. ஒரு நாள் இந்த கைதிகள் எல்லாரையுமே அவர் வெளியே கொண்டு செல்லும் பொழுது ஒரு கைதி தப்பி சென்றான். ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டா அதுக்கு எவ்வளவு கஷ்டம், அவருடைய பொறுப்பு இல்லையா? இத்தனை நாள் அவர் நல்லபடியா டியூட்டி செஞ்சாரு. கடைசியில ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கடைசியில இந்த மாதிரி அவர் மேல ஒரு பிளாக் மார்க் வந்துரும்ல, அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சான். பாருங்க, என் வேலை நான் கரெக்டா செஞ்சேன், எது நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு இல்ல, ஐயோ நான் இத்தனை நாள் செஞ்சேனே, இந்த வேலை இப்படி ஒரு களங்கம் வந்துச்சே அப்படின்ற கவலை அவருக்கு வந்துச்சு. அதாவது செய்யும் தொழில்தான் தெய்வம் என்ற எண்ணம், அது நம்ம நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அந்த செய்யும் தொழில் தெய்வம் என்ற எண்ணம் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும், ஏன் நம்ம அதை சொல்ல கொடுக்கணும்னா செய்கிற வேலையில திருப்தி கிடைக்கும். அந்த வேலை மேல் ஒரு நம்பிக்கை, இது எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை, இது நான் ஒழுங்கா செஞ்சா போதும், இதுதான் இலக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கிடைக்கும். இந்த பசங்களுக்கு இது சொல்லி கொடுக்காததுனால இப்ப என்ன பண்றாங்க, இந்த வேலையில இருந்து அந்த வேலை, அந்த வேலையில இருந்து இந்த வேலை, சேலரி ஹைக் வரும், ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஒரு மனிதன் நிரந்தரமாக, அதாவது நிரந்தரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சாரு அப்படின்னா, அது சிறப்புன்னு உடனே அதுல எல்லாமே வரும். அந்த டெடிகேஷன் வரும், டைனமிசம் வரும், டிட்டர்மினேஷன் வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த வேலைதான் கடவுளாக அவங்களுக்கு தோணலாம். ஏன்னா அது திருப்தியை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். ஏன்னா என் வேலைக்கு நியாயம் செஞ்ச, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செஞ்சன்னுட்டு ஒரு 20 வருஷம் யார் ஒருத்தர் அந்த துறையில இருப்பாங்களோ அவங்களுடைய பேரும் புகழும் நிரந்தரமாக அப்படியே சாஸ்வதமாக இருந்துருமா. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது சுப்பி சிவமையா சொன்ன விஷயம்தான். எதுக்காக அவர் அப்படி சொன்னாருன்னா, அந்த 20 வருஷம் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கணும், ஒர்க் இஸ் வர்ஷிப் பண்ற எண்ணம் இருக்கணும். இப்போ வேலை பார்க்கிற நிறைய பேர்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வேலையை விட்டுட்டா இன்னொரு வேலைக்கு போனா ஹைக் வரும், சேலரி அதிகமா வரும், இப்படிதான் யோசிக்கிறோம். எதுக்காகன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாறுகிறது. அதாவது அது ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே நமக்கு கிடைச்சதுல திருப்தியா வாழணும் என்ற ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்ம கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பார். அது அளவுக்கு மீறி இருக்கும் பொழுதுதான் அந்த கோரிக்கைகள் நிறைவேறப்படாது. இப்ப இவரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டாரு. அந்த கைதி தப்பிச்சு போனதுனால இத்தனை வருஷம் நான் சின்சியரா டியூட்டி பார்த்தேனே, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு களங்கமா அப்படின்னு அவர் மனம் ரொம்ப வேதனையில துடிச்சிருச்சு. என்ன பண்றார் பாருங்க, வேலையை கடவுளா நினைச்சதுனால அவருக்கு கிட்டிய பலன் பாருங்க. நாம யோசிக்கலாம், என் நேரம் ஒரு ஜெயில் வார்டனுன்னா என் நேரம் தவறு பண்ணவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது தான், காவல் காக்கிறது தான். ஆனா அந்த செய்கின்ற வேலை அவருக்கு திருப்தி கொடுத்தது. எனக்கு கடவுள் இது கொடுத்தார், நான் இது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வர வச்சதுனால உடனே அவர் என்ன பண்றாரு, சுவாமிக்கு வேண்டிக்கிறாரு. ஏன்னா அப்போ அந்த ஊரெல்லாம் பக்கத்துல இருக்கும், அக்கல்கோட்டை சுவாமி பத்தியும் ஒரு கேள்விப்பட்டிருக்கிறாரு. அப்ப சுவாமிக்கு வேண்டுறாரு, சுவாமி அந்த கைதி மட்டும் கிடைச்சிட்டாருன்னா நான் என் வேலையை விட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. வேலையை விடுறது மட்டும் இல்ல, வேலையை விட்டுட்டு என்னுடைய அந்த சேஷ ஜீவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, மிச்ச வாழ்க்கை,
ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கான மிச்ச வாழ்க்கை இவர் விஆர் கொடுக்கறதா சொல்றாரு. அந்த மிச்ச வாழ்க்கை உங்களுடைய சந்நிதியில நான் இருப்பேன், அங்கேயே சேவை செஞ்சுக்கிட்டே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அவரு வாக்கு கொடுக்கிறார். எல்லா தானத்திலையும் சிறந்த தானம் வாக்தானம். அது ரொம்ப கஷ்டமானதும். அது வாக்கு கொடுத்தா அந்த வாக்குக்காக உயிர் விட்ட தொண்டர்கள் கதைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் இப்போ அடிக்கடி பேச்சு மாத்துறவங்க எல்லாருமே மக்கள் நடுவுல வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாக்குக்கான மதிப்பு இருக்கு. வாக்கு தவறினால் அவ்வளவுதான். நம்ம கண்ணகி விஷயத்துல அந்த அரசன் பண்ண தவறான ஒரு தண்டனையை கொடுத்துட்டு உயிரே போயிடுச்சு. சூசைட் எல்லாம் பண்ணிக்கல, உடனே உயிர் போயிடுச்சு. அந்த வாக்கு தன்னுடைய செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்ற எண்ணத்தினால் அவங்க இவர் என்ன சொல்லிட்டாருங்க, இந்த யவனௌலியா அவர் முன்னாடி பேரு ஜமாதர், இவர் நான் வேலையை விட்டுட்டு உங்க சந்நிதியிலேயே நான் இருப்பேன், எந்த களங்கமின்றி நான் இந்த வேலையில இருந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சாரு. சுவாமி நாமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு மிக ஆர்த்தியுடன், அதாவது தவிப்புடன். ஆர்த்தி அப்படின்னா ஒரு கன்று, பசுவின் கன்று இருக்கு, தன் தாய் அதுக்கு தெரியல, அதாவது சாயங்காலம் அது மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. சாயங்கால நேரத்துல தாய் வந்துடும், இந்த வராத நேரத்துல அது அப்படியே கத்தும். அந்த கூட்டமா தாய் போயிட்டே இருக்கும் பொழுது இது கத்தினே இருக்கும் இங்க இருந்து இந்த ஆர்த்தி. அது அந்த கூட்டத்துல இருந்து அது நிறைய பசு இருந்து கத்துனாலும் தன்னுடைய அம்மா கத்துதுன்னு இதுக்கு தெரியும், தன்னுடைய குழந்தைதான் கத்துதுன்னு சொல்லிட்டு அதான் கோலட்சுமிக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஆர்த்தி. கேட்ட உடனே குரல் கொடுக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடவுளும் இவருடைய ஆர்த்தியுடன் கூடிய அந்த தவிப்புடன் கூடிய அந்த நாமஸ்மரணத்தை கேட்டு சுவாமியும் ஓடி வந்தார். அவர் தப்பிச்சு போயிட்டார். சாயங்காலம் எல்லா கைதிகளும் கொண்டு வரணும், இல்ல தப்பிச்சு போயிட்டார். சரி, காத்தால ஒரு கான்ஸ்டேபிள் குதிரை மேல போயிட்டே இருந்தார். அதாவது டியூட்டி முடிச்சுட்டோ இல்ல டியூட்டிக்கோ போயிட்டு இருக்காரு. ஒரு கான்ஸ்டேபிள் போறார். போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தப்பிச்சு ஓடின அந்த கைதி ஒரு கால்வா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, அவரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. அப்போ ஒரு ஜட்ஜு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஐயா தவிர என்னதுதான், நான் தான் தப்பிச்சு ஓடிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு இந்த கால்வா இருக்குல்ல, அந்த கால்வா பக்கத்துலதான் நான் பதுங்கி இருந்தேன், தப்பிச்சு போயிடலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சன்னியாசி அங்க நின்னு என்ன அதட்டி பயம் கொடுத்துட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டாரு. அவரை மீறி என்னால போக முடியல அப்படின்னுட்டு அவர் ஜட்ஜி கிட்ட சொன்னாராம். எங்க பாருங்க, ஒரு கைதி எவ்வளவு துணிச்சலோட தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணாரு, தப்பிச்சும் போயிட்டாரு. இவரோ ஒரு சன்னியாசி மாதிரிதான் இருக்கிறாரு. இந்த சன்னியாசி தோற்றத்துக்கு போலீஸுக்கே பயப்படாத ஆளு சன்னியாசியா தோற்றத்துக்கு ஒருத்தர் சன்னியாசி இருக்கிறாரு, அவரை பார்த்து பயப்படுறது என்ன? சுவாமியோ வயசானவர். அந்த சத்தியத்தை பார்த்தால் பொய் எப்பவுமே நடுங்கும். மேல் தெரியாம எவ்வளவு மேனேஜ் பண்ணாலும் அந்த ஆந்தை எப்படி வெளிச்சத்தை காண முடியாதோ அவ்விதமாக இந்த சத்தியத்தை திரு உருவத்தை பார்த்த உடனே அந்த பொய்க்கு பயம் வந்துச்சு. எதுவுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. விடிஞ்சது. இன்னொரு கான்ஸ்டேபிள் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த சன்னியாசி அப்படின்னு சொல்றதுதான் இவருக்கான ஒரு குறிப்பு, சுவாமிதான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்குதான் ஜமாதர் அவருடைய வேலைய விட்டுட்டாரு. யோசிச்சு பாருங்க, அரசாங்க வேலை தூக்கி எறியறாரு. அதான் ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம சாதாரணமான மனுஷங்களுக்கு நமக்கு எப்படி தோணும், ரிட்டையர்ட் ஆனா எனக்கு அரசாங்கத்துல மரியாதை கொடுப்பாங்க, அன்னைக்கு ஹானர் பண்ணுவாங்க, எல்லாருமே வருவாங்க, சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணணும். எதுவுமே ஓடல. சரி, எப்படியும் ரிட்டையர்ட் ஆக போறோம்ல, ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிடலாமே, ஒரு வருஷம் வெயிட் பண்ணா ரிட்டையர்ட் ஆயிடலாம், அப்பவும் வேலை விடுற மாதிரி தானே கணக்கு அப்படின்னு நினைக்கல. அந்த வாக்கு காப்பாத்திக்கிட்டு
உடனே அவரு வேலைக்கு ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு நேரா சுவாமி கிட்ட வந்தார். இங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சன்னியாசிக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். சன்னியாசி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? காவி துணி கட்டிக்கிறவங்க சன்னியாசி அப்படின்னு தோணும். ஆனா காவி துணி கட்டினவங்க எல்லாருமே சன்னியாசி கிடையாது, முற்றும் துறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. துறப்பதன் உடனே என்ன நினைச்சுப்போம்? இந்த சம்சாரத்தை துறக்கிறது, உறவினர்களை சம்பாதியத்தை திறந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நாமன்னு சொல்றதுன்னு நினைச்சுப்போம். இல்ல, மனதளவுல நம்மளுடைய அரிஷட் வர்க்கங்கள் என்ற சத்ருக்களை துறப்பது, நமக்குள்ள இருக்க அகந்தைய துறப்பது, அளவற்ற கோரிக்கைகளை துறப்பது, இது எல்லாமே துறந்துட்டு இந்த வாழ்க்கை கடவுளால எனக்கு கொடுக்கப்பட்டது, அந்த வாழ்க்கை அவருக்கு பிடிச்சமான வழியில நான் நடக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வாழ்வதுதான் சன்னியாசி. இதுதான் சன்னியாசியின் லட்சணம். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே சோம்பேறி வேஷம் கட்டிட்டு உட்கார்ற அவர் சன்னியாசி கிடையாது. சத்தியமா இருக்கணும். அது எந்த வேஷம் கட்டினாலும் அது சத்தியமா இருக்கணும்ல, இல்லைன்னா அது வெறும் நடிப்பு தான் ஆகும். அந்த மாதிரி சத்தியத்தை பார்த்ததுனாலதான் அவர் அங்கிருந்து நகரவே முடியாம உட்கார்ந்துட்டு இருந்தார். சன்னியாசினா சம்சாரத்துல வாழ்ந்து கொண்டே, இந்த சம்சாரத்தை பார்த்து கொண்டே சன்னியாசியாக வாழ முடியும். இப்படி சொல்றது என்ன புதுசா இருக்கேன்னு தோணலாம், ஆனா கிடையாது. நாம் எல்லாரும் கோயிலுக்கு போவோமா, நம்மளுடைய கோத்திரத்தை சொல்லுவோமா, அந்த கோத்திரம் சொல்லும் பொழுது போற பாரத்வாஜ கோத்திரம் சொல்லுவோம், இல்ல காஷ்யபா கோத்திரம்னு சொல்லுவோம். இப்படி நிறைய முனிவர்கள் பேர் எல்லாமே சொல்லுவோம்ல, ரிஷிகள் பேர் எல்லாம் சொல்லுவோம். அகத்தியர் இது சொல்லுவாங்க, சில பேர் அம்பாளருடைய இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? நான் பாரத்வாஜ மகரிஷியின் சந்ததி, அவங்களுடைய குடும்பத்துக்கு சார்ந்தவன், அவருடைய வழியில நான் வந்தவன் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு அறிமுகம் பண்ணிக்கிறது தான் நாம் கோத்திரம் சொல்றது. நான் அவருடைய பரம்பரை, அந்த பாரம்பரியத்தை காப்பாத்திக்கணுன்றதுனாலதான் கோயில்ல போய் அறிமுகப்படுத்திக்கிறது. இப்போ எங்கேயாச்சும் ரெக்கமெண்டேஷனுக்கு போனேன்னா அவங்க கலெக்டர் கிட்டயோ இல்ல அவங்க நான் இந்த மாதிரி அவங்க சொல்லி அமிச்சாங்க, அவங்களுடைய தம்பியோ ஃப்ரெண்டோ நண்பன் ஏதோ ஒண்ணு சொல்லுவோம்ல, சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்ம வேலையை முடிச்சுப்போம்ல. அதே மாதிரிதான் இங்க. எந்த பாரத்வாஜ கோத்திரம் சொல்றோம், காஷ்யப கோத்திரம் சொல்லுவோம், இந்த சொல்லும் பொழுது இங்க என்னப்பா நடக்குது அப்படின்னா, அவர்கள் எல்லாருமே கிரகஸ்து தான். அவங்க எல்லாருக்குமே மனைவி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ வசிஷ்டர், அவருக்கு எத்தனை பேர் இருக்காங்க? விஸ்வாமித்ரர். அதாவது உன்னதமான தர்மம் கிரகஸ்து தர்மம் தான். அதுலயும் நியாயமான வாழ்வது, அதாவது 4 புருஷார்த்தங்களை பெர்ஃபெக்டா கையாளும் பொழுது சம்சாரியாக இருந்தாலும் அவர் சன்னியாசிதான். தர்ம அர்த்த காம மோட்சம் சதுர்வித புருஷார்த்தங்களை தர்மம், நம் வாழ்க்கை தர்மமாக இருக்கட்டும். தர்மம்னா என்ன? மத்தவங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அது நான் மத்தவங்க அந்த மாதிரி நான் மத்தவங்கள பார்க்கணும். எனக்கு மத்தவங்க எது செய்யணும்னு நினைப்பேனோ அது நான் மத்தவங்களுக்கு செய்யணும். அப்படின்னா என்னது? ஒரு வேலை செய்யறோம்னா இது எனக்காக இருந்தா நான் இப்படி செய்வேனா, எந்த பர்ஃபெக்ட்ல செய்வேனோ அந்த பர்ஃபெக்ட்ல செய்யணும். இது மத்தவங்களுக்கு போனா போகட்டும் அப்படின்னு நினைச்சான்னு உனக்கும் அந்த மாதிரிதான் சேரும் இல்ல. அதனாலதான் ஜீசஸ் கூட சொல்வார், உன்னை போல் மற்றவர்களை நேசின்னு சொல்லுவார். நாம எப்படி நேசிப்போம்? எந்த விதமான கஷ்டமும் எந்த துன்பம் வராத அளவுக்கு, நம் குடும்பம் 4 தலைமுறை நல்லா இருக்கணும்ன்ற அளவுக்கு நாம நேசிப்போம். அதே மாதிரி இந்த சமுதாயத்தையும் நேசிப்பது தர்மம். தர்மம் தலை காக்கும், தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. இது எல்லாமே படிக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, வாழும் பொழுதுதான் அதனின் சக்தி நமக்கு தெரியும். அடுத்தது அர்த்தம், சம்பாத்தியம், அது தர்மமாக இருக்கணும். அதுக்கு பிறகு காமம் அப்படின்னா கோரிக்கைகள். கோரிக்கை எப்படி இருக்கணும்? அதுவும் தர்மமான கோரிக்கையாக இருக்கணும், நியாயமான கோரிக்கையாக இருக்கணும்.
இந்த 3 செஞ்சாலே மோட்சம்ன்றது தானா வரும். அப்படி தன் இல்வாழ்க்கையை நடத்துபவர் ஒருத்தர் சன்னியாசிதான். அப்படி இல்லாம சுயநலத்தோடு அரிஷத் வர்க்கங்களோடு அகங்காரத்தோடு இருப்பவர் சன்னியாசியாக இருந்தாலும் அவர் சம்சாரிதான், சாதாரண மனிதன் தான். ஸோ அப்படி ஏற்பட்ட பவர்ஃபுல் சன்னியாசின்றதுனால ஒரு திருடன் சும்மா டேய் உட்காருடா அப்படின்னு உடனே உட்காந்துட்டாரு போல, ஓடாம. இதுவா சன்னியாசி. அப்போ அவரு கண்ணுல ஆனந்த பாஷ்பம் அப்படியே வருது, ஜமாதர் கண்களில் ஆனந்த பாஷ்பங்கள் வருது. சுவாமி சேவைக்கு வந்துட்டார். இங்க சுவாமி சேவைன்னா சத்குரு சேவை, சகல ஜீவிகளின் சேவைதான் சத்குரு சேவைன்னு சொல்றாங்க. ஆஹா இல்ல நான் அவருக்கு கை அமுக்குவேன், கால் அமுக்குவேன், அவருக்கு துணி போடுவேன், ட்ரெஸ் பண்ணி விடுறேன், இது கிடையாது சேவை. அது எந்த மகானும் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அவங்களுடைய சரித்திரங்க வாசிச்சா நமக்கு தெரியும். இது சேவை. அவர் எது செய் என்று சொல்றாரோ அதுதான் சேவை. நாம எல்லாரும் எப்படி தெரியுமா, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாலோ ஒரு வேலையை சொல்லி கொடுத்தாலோ இது அவங்களுக்கு சொன்னது எனக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா கத்திரிக்காய் சாதம் செஞ்சு கொடுத்த அம்மாவை பாபா அனுகிரகம் பண்ணாருன்னா எல்லாரும் கத்திரிக்காய் சாதத்தை எடுத்துன்னு கியூல நின்றுடுவோம். நமக்கு எது எளிமையாக தோணுமோ அது நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சுப்போம். ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லிட்டா இது நமக்கு இல்லை, அவங்களுக்கு தானேப்பா எனக்கு சொல்லலையே அப்படின்னுட்டு. அது தவறு. யாரோ ஒரு பக்தன்கிட்ட 2 ரூபாய் கேட்டாரு பாபா, அதை நாமளும் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? யாரோ ஒரு பக்தன் கேசரி செஞ்சு கொடுத்தா இது எனக்கு எவ்வளவோ பிடிச்சமான ஒருத்தர் செஞ்சாரு, அதனால இது எனக்கு பிரியம், அவர் பிரியமா சாப்பிட்டா நாம எல்லாரும் கேசரி கொடுக்கிறோம். அப்போ ஒரு மரத்தை வெட்டும் பொழுது தடுத்து நிறுத்துன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் முயற்சி ஆட்சி பண்ணணுமா இல்லையா நாம்? ஒரு பிச்சைக்காரனுடைய ஆர்த்தியும் பார்த்து அவருக்கு உதவி பண்ணாரு, அவரிடத்துல இருந்து பிரசாதத்தை வாங்கினாரு. சரி நான் மகான் அல்ல, உடனே நாம் சொல்ற வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா நான் மகான் அல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலா நம்ம அவங்கள கேவலமா பார்க்காம இருந்தாலே போதும். ஆனா சாஸ்திரம் சொல்லும் பொழுது கேவலாய நமகான்னு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எது கேவலம் நினைக்கிறோமோ அது எல்லாமே கூட அவர்தான் என்று அர்த்தம். அதனாலதான் அது சொல்றோம் ஓம் காலாய நமகா. பகவான் காலஸ்வரூபி கீதையில சொல்லிட்டார், பகவான் காலஸ்வரூபி. ஓகே, கேவலாய நமகா அதுலயே வருதே. அப்போ அவர் சொல்றது எதுவோ அது கடைபிடிப்பது தான் சத்குருவின் சேவை. அந்த சேவையில இவர் முழுகிட்டாராம். ஜமாதர் சேவையில முழுகிட்டாராம். சில நாட்கள் சுவாமி பக்கத்திலேயே வச்சிருந்தார். பிறகு அவருடைய அந்த மர பாதுகைகளை இவருக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீ இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுவும் சத்தமா சொல்றாராம். இதுக்காக நல்லா பசியோடு இருக்கிற அந்த பசு பச்சை புல்லு சாப்பிட்டா அது இழுத்தா போகுமா? அத டேஸ்ட் இந்த பசி இழுத்தா போகாது இல்ல. அப்ப என்ன பண்ணுவாரு? அந்த கயிறு பிடிச்சி இழுத்து ஒரு அடி அடிச்சோ இழுத்துன்னு வருவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த சத்குருவின் சமாகமம், சத்குருவின் சாநித்தியம், அந்த ஆனந்தத்தை பார்த்தாரு. அது விட்டு போக யாருக்கும் மனசு வராது. அதனாலதான் அந்த பாதுகைகளை தூக்கி போட்டு நீ கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லியாச்சு. நம்மளா இருந்தா சாரி நானா இருந்தா அங்கிருந்து அழுதுட்டே வந்திருப்பேன். என்ன இவர் இத்தனை நாள் நான் சேவை செஞ்சேனே, இந்த மாதிரி திட்டி திட்டி அனுப்புறாரு என்ன அப்படின்னு எண்ணுவேன். ஆனா ஜமாதருக்கு தெரியும் அதுவும் தன்னுடைய நன்மைக்கு தான் அப்படின்னுட்டு அவரு கொஞ்சம் கூட அசையல. அதே நம்பிக்கை, அதே விசுவாசம், ஆனந்தத்துடன் வந்தார். தினமும் சுவாமியின் பாதுகைகளுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தார். உடனே இவர் பேரோ ஜமாதர், முஸ்லிம் என்று நமக்கு தெரியுது.
சுவாமி சமர்தா அப்படியும் வைஷ்ணவர் மாதிரி நாமம் வச்சுக்கிட்டு அழகா வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சேர்ந்த மாதிரி தெரிவார். உடனே இந்த பாதிரிகள் எல்லாம் பூஜை பண்றது, ஜென்ரலா இஸ்லாம்ல வந்து எந்த ஒரு இதுவும் பூஜை பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கிறச்ச இவர் பாதிரிகளுக்கு எல்லாம் பூஜை பண்றாரு. உடனே சொந்தக்காரர்கள்ல எதிர்ப்பு பாவனை வந்துருச்சு. மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருந்து துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மேல இருக்கிற பாசத்தினால அதை விட்டுருவான், நம்ம சொன்னது கேட்பா, நம்ம இல்லாம அவங்க வாழ முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அதுதான் மிரட்டுவாங்க, வீட்டுல இருந்து துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் அதே வந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். ஜமாதர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு பொறுமையுடன் சுவாமி பூஜை செஞ்சுட்டே இருந்தாராம். பொறுமையுடன் சுவாமி பூஜை செஞ்சுட்டே இருந்தார். இங்க பாருங்க, உடனே படிக்கிறச்சே நமக்கு என்ன தோணும்னா, பாத்தியா சுவாமிக்கு வணங்கினாரு, வேலை போயிடுச்சு, பாதிரிகள் பூஜை பண்ணாரு, குடும்பம் போயிடுச்சு, திக்கு தெரியாம அனாதியா வாழ்றாரு பார், ஊண்டி கட்டியா வாழ்றாரு பார், இப்படிதான் தோணும். எனக்கு பின்னணி என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த ஜமாதர் மனதுல இருந்து பார்த்தோம்னா, இப்போ அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் துன்பம் போக்கியது யாரு? சுவாமிதான். அந்த விசுவாசம் நாம திருடமா வச்சுக்கிட்டா நம்மளை பார்த்து 10 பேர் வந்து சுவாமியை கும்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த அனுபவத்தை அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு. இங்க பாருங்க, ஒரு குடும்பம்னா மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள், சுற்றமும் நட்பு எல்லாமே சேர்ந்ததுதான் குடும்பம். எல்லாம் விட்டுட்டாங்கன்னா எப்படி விட முடியும்? அப்படின்னா அது எல்லாமே அவருக்கு சுவாமியில கிடைச்சது. அதனாலதான் ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல் அப்படின்னு நம்ம சசங்கத்துல வந்து நிறைய வாட்டி கேட்போம். ஆல் இன் ஒன். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. இந்த சசங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட விஷயம் சொல்றோம், நமக்கு யாருமே இல்லை, சொந்தக்காரங்க வந்து புரிஞ்சுக்கல, யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தேன். வந்ததுக்கு பிறகு எத்தனை குரு பந்துக்கள் எனக்கு. அப்போ நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் திரும்பி பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ சொல்ற ஹலோலியே ஒரு வார்த்தை, ஏம்மா குரல் அப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது ஒரு தாய் பாசம் கிடைக்கலையா? புடவை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சகோதரி பாசம் கிடைக்கலையா? நீ வந்தாதான் என் வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கூட பிறந்தவங்களை மிஞ்சி போகலையா? இது எல்லாம் யாரால கிடைச்சது? இது வந்து நம்ம உங்க பேர் சொல்லிக்கிறது இல்ல, சத்குருவால கிடைச்சது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்ததே அவர் தானே, குரு பந்துக்களாக சேர்த்ததே அவர் தானே. அப்போ எல்லாருடைய பாசத்தையும் கொடுக்கறது அவர் தான். சரி, எல்லா பாசத்தை அவர் கொடுக்கும் பொழுது ஒரு சேவையும் செஞ்சுட்டு ஏழை மக்களுக்கு ஏதாவது கொடுக்கும் பொழுது அவங்க திருப்தியா போகும்போது கடவுளுக்கே செஞ்ச மாதிரி, ஏன்னா நம்ம வீட்டுல பூஜை அழகா பண்ணி முடிச்சுன்னு ஒரு திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி சில பசங்களுக்கோ, இன்னைக்கு வந்து ஆச்சார பரதா சேவா சமாஜம் சூலூர்பேட்டையில பொங்கலுக்கான பரிசு அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அங்க வந்து அந்த ஊர் எப்படின்னா குழந்தைங்களுக்கு படிக்கணும், படிக்க அனுப்பணும்ன்ற எண்ணம் கூட இல்லாத தாய் தந்தை, அவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை. அவங்களை எல்லாரையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அளவு எடுத்துன்னு போயிட்டு அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அவங்க பெற்றோருக்கு, நீங்க தினமும் ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு பெற்றோருக்கும் உங்களுக்கான ஒரு புடவை, ஒரு லுங்கியும் ஒரு ஷர்ட்டும் கொடுக்கும் பொழுது ஒரு திருப்தி. அந்த திருப்தி எப்படி கிடைச்சதுன்னா கடவுளுக்கே கொடுத்தன்ற எண்ணம். அப்போ ஆல் இன் ஒன், எல்லாரையும் கடவுளை பாக்குற தன்மை ஒன்னினால் நமக்கு கிடைக்கிறது. ஆல் இன் ஒன், எல்லாருலயும் அவரை பாக்குறது. அந்த மாதிரி இவர் மனசு ஃபுல்லா சுவாமி இருக்கிறாரு. எனக்கு என்ன கஷ்டம், வெளியே வந்துட்டார், வீடு விட்டு வெளியே வந்தார். வந்துட்டு மிக பக்தியுடன் நம்பிக்கையுடன் சுவாமிக்கு பூஜை பண்றார். கஷ்டங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற சொல்லி இவர்கிட்டயும் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. இவர் சுவாமி விபூதி அதுவும் கிடைக்காத நேரத்துல அந்த பாதிரிகள் வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல, அதுக்கு கீழே கொஞ்சம் மண் இருக்கும்ல, அந்த மண் எடுத்து கொடுப்பாராம். அந்த பிரசாதம் ராமபாணம் போல வேலை செஞ்சதுனால எல்லாருடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப்பட்டுச்சான். இவர்கிட்ட கூட்டமும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அவர்
சுவாமியின் மகிமை லீலைகளை பத்திட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு அந்த சத்சங்கத்தின் வாயிலாக நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்களை போக்கிறதுக்கு இவரும் முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கவே இவரையும் ஒரு சித்த புருஷன் அப்படின்னுட்டு ஔலியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மகாராஜ் பீர் சாஹேப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்ல கூப்பிடுறாங்க. எவன் ஔலியா? ஔலியானாலே சித்த புருஷன் அப்படின்னு நம்ம யோகி முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜாதி, கூலம், மதம் இந்த எந்த ஒரு பேதம் இல்லாமல் மக்கள் வராங்க. பாருங்க, கடவுளுக்கு நடுவுல இந்த ஜாதியும் மதமும் எதுவுமே இல்லை. ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை பண்ண அல்லாதான் போகணும்னு நினைச்சாரா? சுவாமி போய் நிக்கலையா? அதாவது ஒரு ஹிந்து வந்தா அவரு பிரசாதம் கொடுக்கலையா? ஒரு கிறிஸ்டியன் வந்தா பிரசாதம் கொடுக்கலையா? எல்லாரையுமே, அதாவது மகான்கள் நடுவுல இந்த வித்தியாசம் இருக்காது. எல்லாரும் கடவுளால படைக்கப்பட்ட ஒரு உயிரினங்கள், ஜீவிகள். அந்த எண்ணம் இருக்கும். அதனாலதான் பாபா சரித்திரத்துல நம்ம பார்ப்போம், ஆடையும் மாடையும் எவ்வளவு நேசிப்பாங்க. ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போய் பார்த்தா நமக்கு தெரியும். அதுவும் ஒரு உயிரினமாக நேசிச்சாரு, ஒரு சக மனிதர் மாதிரி நேசிச்சாரு. எல்லாருமே சமம்தான். ஒரு மயிலுக்கு சமாதி இருக்கு, குரங்குக்கு சமாதி இருக்கு, கோலட்சுமிக்கு சமாதி இருக்கு, சமாதி இருக்கு. ரமண மகர்ஷியின் ஆசிரமத்துல அவர் இருக்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்குமே சமாதி கட்டியவர். தாஜுதீன் பாபா சரித்திரத்துல ஷேரு என்ற ஒரு நாய்க்கும் சமாதி கட்டியிருக்கு. அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. அதனால என்னாச்சு, நிறைய பேர் இந்த பீர் மகாராஜ் கிட்ட அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறின உடனே காணிக்கை செலுத்துவோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய காணிக்கைகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து சமர்ப்பிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த உறவினர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் திருப்பி இவர் பக்கத்துல வர ஆரம்பிச்சாங்களாம். ஆனா அவர் எல்லாரையும் விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு, மை தர்கி என்ற ஊருக்கு போயிட்டு ஒரு பிரத்யேகமான மந்திரத்தை கட்டி, அந்த மந்திரத்துல அது மந்திரம்னா ஒரு பிரார்த்தனா தலம், அதை கட்டி அதுக்குள்ள சுவாமியின் பாதகைகளை வச்சு கிறிஸ்துவம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து நல்வழி படுத்தப்பட்டாங்க. இங்க நாம் காண வேண்டியது என்னது? சத்குருவை நாடி சென்றால் அவரவர்களுக்கு எது உகந்த விஷயமோ பார்த்து அதை செஞ்சு தருபவர் தான் சத்குரு. எல்லாரையும் வேலை விட்டு சன்னியாசியா வாழுன்னு சொல்லல. இருக்கிற தர்மம் கிரகஸ்தாசிரம தர்மமா அது உன்னதமாக பண்ணு. வீடு பெருக்கணும், கிருஷ்ண ஜெயந்திக்கு வீடு பெருக்கும் போது கிருஷ்ணர் வருவார், பாதுகைகள் போடுவோம்னு வீடு பெருக்கிற மாதிரி தினமும் வீடு பெருக்கிறன்னு நினைச்சா அன்னைக்கு தினமும் சுவாமி வராருன்ற எண்ணம். அதுதான் அந்நிய சிந்தனம்ன்ட்டு மிக எளிமையாக சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரியர் ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். நாம் இருக்கிற இடத்திலேயே கடவுளின் அனுகிரகம் பெறுவதற்கு ஆழ்வார் சரித்திரங்கள், நாயன்மார்களின் சரித்திரங்கள் இருந்தாலும் அதுக்கான விளக்கங்கள் நல்ல புரியாத இருப்பதனால் நமக்கு மாஸ்டர் அவர்கள் மிக அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறதுனால இருக்கிற இடத்திலேயே கடவுளை காண முடியும் என்ற ஓர். ஏன்னா எங்க நின்று பிரார்த்தனை பண்ணாலும் அவருக்கு கேக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வார்த்தை சொன்னாராம், எறும்பு எவ்வளவு குட்டியா இருக்கும், அந்த எறும்பு கால் எவ்வளவு குட்டியா இருக்கும், அந்த எறும்பு காலுக்கே ஒரு கொலுசு போட்டா அதுல எவ்வளவு சத்தம் வரும், அந்த சத்தத்தையும் கேட்க முடியும் கடவுளால். அந்த விசுவாசம் மட்டும், நம்பிக்கை கிடையாதுங்க, விசுவாசம். நம்பிக்கைன்னா சில நேரம் இருக்கும், சில நேரம் போகும். விசுவாசம் அப்படி கிடையாது. நொடியில வேலையை தூக்கி போட்டாரு பாத்தீங்களா, அது விசுவாசம். அந்த விசுவாசம், அதாவது எறும்பு கால்ல இருக்கிற கொலுசு சத்தம் கூட கடவுளுக்கு கேட்கும், என்னுடைய ஆர்த்தியும் அவருக்கு கேட்கும் என்ற விசுவாசத்தை திடமாக்கினால் அவர் நமக்குள்ளேயே வசிப்பாராம். இது சாத்தியமா, நீயா சொல்றியா அப்படின்னா, ரேகைக்கு பாபா கொடுத்த வரமே அதுதானே. எனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளுன்னும் போது ரேகை எதுவும் கேட்க மாட்டாரு. நீ எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன்னு சொல்றாருல்ல, அதுதான். இதுவே சில நேரத்துல மனசாட்சின்னு சொல்றதும் உண்டு. ஆக இன்னைக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்த மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय।
குருதேவ தத்தா.